ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். ஐபிஎல் போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது, நாம் அறிந்தது. இன்று நாம் பார்க்க இருக்கிற போட்டி 48வது போட்டி. எல்எஸ்ஜிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த போட்டி. இதில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல எல்எஸ்ஜியும் 9ஆம் இடத்துல மும்பை இந்தியன்ஸும் இருக்குது. மும்பை இந்தியன்ஸுக்கு இது தேவையான வெற்றிக்கான போட்டி. இதுக்கு முன்னாடி 2 பேரும் பார்த்தீங்கன்னா 4 முறை விளையாண்டுருக்காங்க. அந்த 4 முறையை எல்எஸ்ஜி 3 முறை வென்று ஆதிக்கம் செலுத்தியிருக்கு. மும்பை ஒரே ஒரு முறை தான் ஜெயிச்சிருக்கு. இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு மதியன் 3ஆகவும் விதியன் 6ஆகவும் வருகிறது. அது தொடர்புடைய வீரர்கள்லாம் அந்தந்த அணியில் சிறப்பாக செயல்படுவாங்க. அந்த அடிப்படையில் எல்எஸ்ஜியில் குயின்டன் டிகாக்கு, கேஎல் ராகுல், தீபக் கூடா, நிக்கோலஸ் பூரன், மயங்க் யாதவ் இன்றைக்கி உள்ளே வருவார்னு நினைக்கிறேன். அவர் கையிலே ஆட்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குருணால் பாண்டியா, ரவி பிஸ்னாய் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க. இன்றைக்கி பிஸ்னாயை நல்லபடியாக யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியுது. அடுத்து மும்பை இந்தியன்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இஷான் கிஷன், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ஜெரால்டு கோட்ஷி இன்றைக்கி உள்ளே வருவார். ஜஸ்பிரீத் பும்ரா, நெகால் வதேரா, ரோஹித் சர்மா இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க. இப்போ உள்ளூர் அணிங்கிறதுனால எல்எஸ்ஜி அணி வெற்றி பெறுமான்னு கேள்வி வந்தது. எல்எஸ்ஜியுடைய உதயாதிபதி மால் அது பார்த்திங்கன்னா அவருக்கு 12ஆம் இடத்துல விரயத்தில் இருக்கிறது எல்எஸ்ஜிக்கு ஒரு பெரும் பின்னடைவு. அதே போல் மும்பை இந்தியன்ஸுடைய உதயாதிபதி பொன் பார்த்திங்கன்னா எல்எஸ்ஜி தலை மேலே உட்காந்து மும்பை இந்தியன்ஸை பார்க்குறது மும்பை இந்தியன்ஸுக்கு கூடுதல் பலம். அதாவது அவங்க தலை மேலே உட்காந்து ஒரு ஆட்டுவாங்கன்னு காமிக்கிறது மும்பை இந்தியன்ஸுக்கு. லாபஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு எல்எஸ்ஜியுடைய லாபாதிபதி மதி போய் மும்பை இந்தியன்ஸ் தலை மேலே உட்கார்ந்துருக்கு. அப்போ இவங்களுடைய வெற்றி போய் மும்பை இந்தியன்ஸுக்கு லாபத்தையும் ஆதாயத்தையும் பேரு புகழையும் தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. மும்பை இந்தியன்ஸுடைய லாபாதிபதி மந்தன் பார்த்திங்கன்னா நட்பு வீட்டில் உதயத்தை நோக்கி வருது. அவர் விரையாதிபதியாக இருந்தாலும் உடனே நோக்கி வரல, கொஞ்சம் 50% ஸ்தானத்தில் இருக்கிறது நன்மை. அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது லாபஸ்தானம் லக்னாதிபதிகள் தொடர்பு வச்சு பார்க்கும் பொழுது எல்எஸ்ஜியை காட்டிலும் கூடுதலாக மும்பை இந்தியன்ஸுக்கு இந்த போட்டியில் நல்ல வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் கணிக்கப்படுகிறது. ஏன்னா மும்பை இந்தியன்ஸுடைய அதிபதி பொன் லாபஸ்தானத்தையும் பார்க்கறதுனால இந்த போட்டியில் எல்எஸ்ஜியை விட மும்பை இந்தியன்ஸுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். அனுமானிப்பது நாம், தீர்மானிப்பவன் இறைவன். நன்றி, வணக்கம்.